வெளிநாட்டு ஆண்களுடன் இளம் சீரியல் நடிகைகள் சக நடிகை ராணி திடுக்கிடும் தகவல். தமிழ் தொலைக்காட்சி சீரியல்களில் நடிகைகளின் தேர்வு முறை மற்றும் அவர்களின் நோக்கங்கள் குறித்து பிரபல சீரியல் நடிகைகளான வடிவுக்கரசி மற்றும் ராணி ஆகியோர் சமீபத்தில் வெளிப்படையா பேசியிருக்காங்க. இவர்களின் கருத்துகள் தற்போதைய சீரியல் துறையில் போக்கு மற்றும் அதில் நிலவும் சவால்கள் குறித்து முக்கிய விவாதங்களா மாறியிருக்கு. வடிவுக்கரசியின் கவலை: சமூக வலைதள பிரபலமே முன்னுரிமையா? பிரபல சீரியல் நடிகை வடிவுக்கரசி சமீபத்திய பேட்டி ஒன்றில் தமிழ் சீரியல் துறையில் நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் முறை குறித்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. சீரியல் நடிகைகள் திறமையை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்படுவது இல்லை. சமூக வலைதளங்களில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோக்கள் மூலமா எவ்வளவு பிரபலமா ஆயிருக்காங்க என்பதை வைத்தே தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அவர் கூறினார். இந்த போக்கு நடிப்பை தொழிலாக கற்று வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான திறமையானவர்களை பாதிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். இதனால் உண்மையான நடிப்பு திறனை கொண்டவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சமூக வலைதள பிரபலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் வடிவுக்கரசி வேதனை தெரிவித்திருக்காங்க. நடிகை ராணியின் வெளிப்படையான பார்வை: பிரபல வில்லி நடிகை ராணி சீரியல் நடிகைகளின் தற்போதைய மனநிலை மற்றும் அவர்களின் நோக்கங்கள் குறித்து தனது பேட்டியில சொல்லியிருக்காங்க. முன்பு சீரியல் நடிகைகள் தங்களது நடிப்பின் மூலமா மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும், நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்க வேண்டும் என்று உழைத்தார்கள். ஆனா இப்போ பல நடிகைகள் சீரியலில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமாகி அதன் மூலம் வெளிநாட்டு ஆண்களை திருமணம் செய்து வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாங்க என்று அவர் கூறினார். ராணி மேலும் கூறுகையில், பலர் ஏற்கனவே வசதியான குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள்தான். ஆனால் சீரியல் நடிகை என்ற அங்கீகாரம் அவர்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக அந்தஸ்தை உறுதிப்படுத்துகிறது. இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நடிகையாக ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும், நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் வெறும் பிரபலத்திற்காக நடிப்பது சரியல்ல. சீரியல் துறையின் தற்போதைய நிலை இப்படித்தான் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசினார். ராணி தனது கருத்தை தெளிவுபடுத்தும் வகையில், நடிகைகள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நடிக்க வருவது தவறில்லை. ஆனால் ரசிகர்களை மகிழ்விக்கும் பொறுப்பு, கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் முறை ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே பிரபலமாகி வெளிநாட்டு மாப்பிள்ளைகளை திருமணம் செய்வது சரியல்ல என்று கூறியிருக்கிறார். தற்போதைய சீரியல் துறையின் போக்கை விமர்சித்தார். ரசிகர்களின் வரவேற்பு: வடிவுக்கரசி மற்றும் ராணியின் இந்த கருத்துகள் ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் இவர்கள் பேசியது உண்மை, திறமைக்கு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று பலர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சமூக வலைதள பிரபலத்தை வைத்து நடிகைகள் தேர்ந்தெடுப்பது உண்மையான கலைஞர்களுக்கு அநீதி இழைப்பதாக உள்ளது என்று சிலர் விமர்சித்தனர். மற்றொரு தரப்பு, சீரியல் துறையும் இப்படி வணிகமாகிவிட்டது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா பிரபலமானது எளிது, ஆனா நடிப்பு திறன் என்பது கடின உழைப்பு தேவைப்படுவது என்று கருத்து தெரிவித்தனர். சீரியல் துறையில் மாற்றம் தேவையா? வடிவுக்கரசி மற்றும் ராணியின் கருத்துகள் தமிழ் சீரியல் துறையில் நிலவும் தேர்வு முறைகள் மற்றும் நடிகைகளின் மனநிலை குறித்து முக்கிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. திறமையை அடிப்படையாக கொண்டு நடிகைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. மேலும் சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் உண்மையான நடிப்பு திறனை கொண்டவர்களை பின்னுக்கு தள்ளுவதாகவும் இது சீரியல் துறையின் தரத்தை பாதிக்கலாம் என்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரியல் துறையில் திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய வடிவுக்கரசி மற்றும் ராணியின் கருத்துகள் இந்த துறையில் ஒரு மாற்றத்தின் அவசியத்தை உணர்த்துகின்றன. சமூக வலைதள பிரபலத்தை மட்டுமே அளவுகோலாக கொள்ளாமல் நடிப்பு திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரசிகர்கள் மற்றும் துறையைச் சேர்ந்தவர்களிடையே ஆதரவு பெற்று வருகிறது. இந்த விவாதம் சீரியல் துறையில் புதிய திசையை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.